வணக்கம் அனைவருக்கும். பேசிக்காக நம்ம சோப் மேக்கிங்க்கு என்னெல்லாம் தேவைங்கிறது பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா யூடியூப்பில் அவ்வளவு வீடியோஸ் இருக்குது. இது இந்த வீடியோ புதுசாக சோப்பு நான் கற்றுக்க போகிறேன் அப்படி நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இது. இப்போ பேசிக்காக நம்மளுக்கு க்ளவுஸ், அப்புறம் வெயிங் ஸ்கேல் அண்டு சோப்பு கலவை ஊற்றுறதுக்கு மோல்டு, அப்புறம் டெம்பரேச்சர் பார்க்குறதுக்கு அந்த தெர்மோமீட்டர், ஃபைனலாக அதாவது பிஹெச் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த லிட்மஸ் பேப்பர், அப்புறம் மாஸ்க், ஃபேஸ் மாஸ்க், காகல்ஸ், இதெல்லாமே நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப காம்படிஷன், எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் நிறைய காம்படிஷன் இருக்குது. அதனால் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கும்போது முக்கியமாக காஸ்மெட்டிக் அண்ட் சோப் மேக்கிங் பற்றி நான் இங்கே பேசுகிறேன். இதில் நிறைய காம்படிஷன் இருக்குது. இதில் சர்வைவ் ஆகிற அதுக்கு நம்ம சின்சியராக இந்த ப்ராசஸை நம்ம லேர்ன் பண்ணணும். அண்டு நாட் ஓன்லி லேர்னிங், நம்மளுக்கு நிறைய பொறுமை வேணும், நிறைய ஹார்ட் ஒர்க் வேணும். அப்போ தான் நம்ம இதில் சக்சீட் ஆக முடியும். அப்புறம் முக்கியமான ஒன்று பேசிக்காக நம்மளுக்கு தேவைப்படுறது இந்த வெயிங் ஸ்கேல். இந்த வெயிங் ஸ்கேலை நம்ம பார்த்து வாங்கணும். ஆனால் மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எதை சூஸ் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியல. எது நல்லா வேலை பண்ணும், ஒர்க் பண்ணுங்கிறது நம்மளுக்கு தெரியல. எனக்கே இப்போ 2 இயர்ஸில் ஒரு வெயிங் ஸ்கேல் 5 மிஷின்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இது 6th ஒன்று நினைக்கிறேன். ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி நான் அதாவது யூடியூப்புக்காக சாம்பிள் சின்னதாக ஒரு 200 கிராம்ஸில் ஒரு சோப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போதே அது வெயிங் ஸ்கேல் சரியாக ஒர்க் பண்ணல. ஸோ அந்த ரெசிபி ஜஸ்ட்டு சரியாக வரல. அதை எப்படியோ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நம்மளுக்கு சிறிய தவறுகள் நடக்கும்போது அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தெரியணும். அது பேசிக் நாலேஜ் வேணும். இப்போ இந்த காகல்ஸ், இந்த அதாவது ஃபேஸ் மாஸ்க் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிற ஏதாவது நம்ம ஒன்று வாங்கி வச்சுக்கணும். அப்புறம் தெர்மோமீட்டர் எதுக்கு வேணும் அப்படின்னா, அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல்ஸ், அதை சோப்புக்காக யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல்ஸ், கோகோனட் ஆயில் அண்ட் பாம் ஆயில், அப்புறம் ஷியா பட்டர், கோகோ பட்டர், இந்த மாதிரி ஃபேட்ஸ் எல்லாமே கட்டிய தன்மை உடையது. இதை மெல்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணுவோம். ஸோ இதோட டெம்பரேச்சர் அண்டு லையோட டெம்பரேச்சர் பேலன்ஸ் பண்ணணும். இதை செக் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சோப்பு நல்லபடியாக வரும். ஸோ இதுக்காக நம்ம தெர்மோமீட்டர் ஒன்று வாங்கணும். அண்டு நியூவாக அந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு ஒர்க் ஷாப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கட்டாயம் ஒர்க் ஷாப்பு
அதில் வந்து கலந்துக்கோங்க. நல்ல ஒரு இன்ஸ்டிடியூட்டில் வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. 1 or 2 ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஒரு ஏதான ஒரு தவறுதல் நேர்ந்ததுன்னா அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ வந்து இந்த ரெசிபீஸ் வந்து நான் இங்கே மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டலை. இது ஒரு வீடியோவாக நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து சும்மா நான் வந்து சோப் மேக்கிங் பற்றின ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு டிஸ்கஷன் தான் இது. ஸோ இதில் வந்து ரெசிபி வந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அண்டு மற்றொரு வீடியோவில் நான் கிளியராக வந்து போடுறேன். இதுக்கு முன்னாடியும் சில வீடியோக்கள் ரெசிபி போட்டிருக்கேன், டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதை பாருங்கள் நீங்கள். அண்டு இன்னும் வருகின்ற காலங்கள்லேயும் நான் வந்து நல்ல ரெசிபியோட ஒரு வீடியோ பண்ணி போடுறதுக்கு முயற்சிக்கிறேன். என்னோடய சேனல் நான் ஆரம்பித்தது குக்கிங் சேனலாக ஆரம்பித்தேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆக போகுது. அண்டு இது வரைக்குமே எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கை வந்து ஏறலை. ஐ திங்க் 130 மேலே தான் என்னமோ இருக்குது. ஸோ இதில் கூட ஸ்ட்ரகிள் தான். இதிலே ஸ்ட்ரகிளுங்க அப்படிங்கும்போது பிஸ்னஸ் அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்னு பாருங்கள், நீங்களே நினச்சி பாருங்கள். அண்டு நானும் கூட வந்து ஒரு பிஸ்னஸ் நோக்கத்தோடு தான் இந்த சோப் மேக்கிங்கை வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நான் இப்போ கற்றுக்கிட்டதில்ல. இது ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி நான் இந்த சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப்பெல்லாம் போனேன். அது ஒரு காலகட்டத்தில் விட்டுட்டேன். அப்புறம் என்னோடய குழந்தைக்கு வந்து, அதாவது பையனுக்கு வந்து பிம்பிள்ஸ் நிறைய வர ஆரம்பித்தது. அதனால் அதுக்காக வேண்டி நான் என்னோடய ஓன் சோப் வந்து தயாரிக்க வந்து முயற்சி செய்தேன். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு கொடுக்கும்போது அவங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து ஏன் பிஸ்னஸாக பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, ஏன்னா எனக்கு ஃபைனான்ஷியல் தேவைகள் இருக்குது. அதனால் அதை ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப்பில் வந்து 1-2 வீடியோவில் வந்து ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து யாருக்கான தேவையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இது வரைக்குமே வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. ஆனால் உறவினர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு கொஞ்சம் பக்கத்தில் வந்து தான் நான் என்னோடய சோப்ஸை விற்றுட்ருக்கேன். நாட் ஓன்லி சோப்ஸ், லோஷன் அண்டு அதர் திங்ஸ் எல்லாம், காஸ்மெட்டிக்ஸ் கூட நான் பண்ணுறேன். அண்டு இதில் வந்து இந்த பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கும்போது கட்டாயம் வந்து நம்ம என்ன தான் குவாலிட்டியாக வந்து பொருட்கள் தயாரித்தாலும் மார்க்கெட்டிங் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் ஒரு கடினமான வேலை. அது வந்து நம்ம நல்ல ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டோன்னா இந்த சோப் மேக்கிங் பிஸ்னஸில் வந்து சக்சீட் ஆகலாம். நாட் ஓன்லி மார்க்கெட்டிங், குவாலிட்டி நம்மளை வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அண்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அதே மாதிரி உண்மையான ஏத்திக்கலாக வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முயற்சிக்கணும். நம்ம போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஏத்திக்கலி சோர்ஸ்டு, நம்ம ஆர்கானிக்கு அப்படின்னா ஆர்கானிக் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்தணும். என்னோடய ப்ராடக்ட் எல்லாமே ஆர்கானிக்கலாக சோர்ஸ் பண்ண ப்ராடக்ட் தான், அதாவது ரா மெட்டீரியல் தான். அதில் வந்து நம்ம எந்த வித காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிவிட்டு நம்ம விற்க முயற்சி பண்ணோன்னா கஸ்டமர்ஸ் ஒரு தடவை 2 தடவை வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராடக்டை வந்து வாங்கிறதுக்கு தவிர்ப்பாங்க. அதனால் ரொம்ப ஸ்டாண்டர்டு வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது யாராக இருந்தாலும் சரி, அந்த குவாலிட்டியில் வந்து நம்ம எந்தவித குறைபாடும் வைக்கக்கூடாது. அதாவது சில சோப் மேக்கர்ஸ் வந்து ப்ளெயினாக பண்ணுவாங்க. இது வந்து ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்காக நம்ம பண்ணுறோம்,
அதுக்கு இதுக்கு வந்து நிறையா அதாவது டிசைன்ஸ் அண்டு சென்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ எனக்கு வந்து சென்ட் இல்லாமல் நான் சோப்பை பயன்படுத்துகிறதுக்கு நான் தயார். நான் வந்து எனக்கு சென்ட் ரொம்ப பர்ஃப்யூம் ரொம்ப சென்டட் சோப்ஸ் வந்து எனக்கு பிடிக்காது. பட்டு நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது ஒரு பெரிய தவறு. சில பேருக்கு வந்து சோப்பில் வந்து நிறைய ஸ்ட்ராங்காக ஒரு பர்ஃப்யூம் இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்கள வந்து நம்ம மெதுவாக தான் வந்து அதாவது பர்ஃப்யூம் வந்து நாட் இம்பார்ட்டண்ட்டுங்கிறத வந்து நம்ம வந்து மெதுவாக தான் அவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். உடனடியாக வந்து அவங்களோட விருப்பத்தை வந்து நம்மளுக்காக மாற்றிக்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க. அதனால் அட்லீஸ்ட் வந்து எசென்ஷியல் ஆயில் பயன்படுத்தி ஓரளவுக்கு பர்ஃப்யூம் வந்து நம்ம சென்டடாக பண்ணணும். எசென்ஷியல் ஆயில் வந்து நம்மளோட அதாவது வெல்பீயிங்க்கு வந்து ரொம்ப உகந்தது. அண்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து எசென்ஷியல் ஆயில் பயன்படுத்தி நம்ம சால்வ் பண்ணலாம். அண்டு எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து நம்மளோட மைண்டை காமாக வச்சுக்கிறதுக்கும் பல்வேறுபட்ட உடல் அதாவது உபாதைகளுக்கு வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து எடுத்து சொல்லணும். அண்டு எசென்ஷியல் ஆயில் வந்து நம்ம பயன்படுத்தும் போது மட்டும்தான் அந்த ஸ்மெல் இருக்கும். அதுக்கப்புறம் பாடியில் நம்மளுக்கு எந்தவித சென்ட்டோ அந்த வாசனையோ எதுவுமே இருக்காது. அதனால் கஸ்டமருக்கு வந்து அந்த அவேர்னஸ் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சிக்கணும். அண்டு சிந்தட்டிக் ஃப்ளேவரில் நம்ம வந்து பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் வந்து நம்ம சிந்தட்டிக் ஆயில்ஸ் நம்ம வந்து பயன்படுத்தினோன்னா அது வந்து எந்தவித பெனிஃபிட்டும் நம்மளுக்கு கொடுக்காது. அது வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அண்டு அப்புறம் சோப் மேக்கிங்கில் வந்து பிஸ்னஸ்க்கு வந்து தேவைப்படுறது இந்த மாதிரி கட்டர்ஸ், சோப் கட்டர்ஸ். அது ஹேண்டில் மேனுவலாக பண்ணுறது வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். நம்மளுக்கு ஒரே சைஸில் இந்த மாதிரி வேணும்னா நம்ம கட்டர்ஸ் தான் பயன்படுத்தணும். அதுலேயே கூட ஒவ்வொரு பாரும் வந்து டிஃப்ரெண்ட் வெயிட்டில் இருக்கும். ஸோ பண்ணின உடனே நம்ம வந்து வெயிட்டு வந்து ஒரு 125 கிராம்ஸ் இருந்ததுன்னா ஒரு வாரம் 10 நாள் சென்று நம்ம வெயிட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் வெயிட்டாக இருக்கும். ஸோ பண்ணின உடனே நம்ம வந்து விற்றோம் அப்படின்னா, சேலில் கொண்டு வந்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு 125 கிராம் பாருக்கு வந்து நம்ம வந்து ஒரு 10 கிராம்லேருந்து 15 கிராம் ஜாஸ்தியாகவே நம்ம வந்து வச்சு சோப்பை வந்து நம்ம கட் பண்ணணும். அட்லீஸ்ட் மினிமம் 10 கிராம்ஸ். ஏன்னா நம்ம அதில் பயன்படுத்துகிற தண்ணி வந்து அது வந்து வெயிட்டு அதில் காட்டும். அது இவாப்ரேட் ஆகி ஆகிறதுக்கு சில நாட்கள் ஆகும். அதனால் சரியான வெயிங் மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து நம்ம கிராம்ஸில் வந்து விட்டு கட் பண்ணி நம்ம சேலில் கொண்டு வரணும். குறைவாக இருக்கக்கூடாது. 125 கிராம்னால் 135 கிராம்ஸ் இருக்கிறது நல்லது. 125க்கு வந்து 120யோ 110ஓ இருக்கிறது அது பிஸ்னஸில் வந்து கட்டாயம் அது கூடாது. இப்போ வந்து பிஹெச் டெஸ்ட் வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஹெச் டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து சோப்பை வந்து பேக் பண்ணணும். அண்டு அப்படி பிஹெச் வந்து சரியாக இல்லைன்னா அதை ஒருபோதும் பேக் பண்ணாதீங்க. அண்டு சேலுக்கும் கொடுக்காதீங்க. டெஃபினட்டாக வந்து சோப் வந்து அட்ராக்டிவாக இருக்கிறது நல்லது. அப்போ தான் கஸ்டமர்ஸ் வந்து விரும்பி வாங்குவாங்க. அதில் வந்து மைல்டாக எசென்ஷியல் ஆயில் பயன்படுத்தி ஒரு சென்ட்
நம்ம வந்து கொடுக்கறதுக்கு பார்க்கணும். இதெல்லாமே தான் வந்து கஸ்டமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணும். நாட் ஓன்லி அட்ராக்டிங், அது வந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்கும். இப்போ கலர்ஃபுல்லாக க்ளேஸ் அண்ட் மைக்காலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு அதாவது ஸ்கின்னுக்கு வந்து பெனிஃபிஷியல் இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்குமே நான் இங்கே நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய அதாவது என்னோடய சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு ரொம்ப லோ சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது இந்த 2 இயர்ஸில். எனக்கு வந்து என்னோடய வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோடய இந்த பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு யாருக்கானும் சோப்ஸை வந்து குவாலிட்டியான சோப்ஸ் வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லோருக்குமே மீண்டும் நன்றி தெரிவித்து மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.